இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 1000 தடவை உங்களுக்கு புரிய வச்சாலும் நீங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இது நீங்க பண்ற தப்பு தானே. உங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்னா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஆதாரம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. நான் இங்க உங்க வீட்ல உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களை தப்பா பேசக்கூடிய கேமை விளையாடுறேன். இதுக்கு ஒரு பெரிய ஆதாரமே நான் தான். நீங்க யார்கிட்டயுமே எதுவும் சொல்றதில்ல. எல்லா விஷயத்தையுமே உங்க மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி அடுத்தவங்களுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. எல்லா விஷயத்தையுமே நீங்க தாங்கிக்கிறீங்க. நீங்க அடுத்தவங்க தலையில கை வச்சுதான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். ஆனா அப்ப நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்க தலையில யாரும் கை வச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க உள்ளுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு இதுவரை யாரும் உங்ககிட்ட கேட்டதில்ல. உங்களுக்கு ஏதாவது தேவையான கூட கேட்டதில்ல. நீங்க உங்க மனச கல்லாக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் சொல்றீங்க. இது நிச்சயமா ஒரு அம்மாவால தான் முடியும். எல்லாரோட வீட்டுக்குமே கடவுளால வர முடியாது. அதனாலதான் கடவுள் அம்மாவை படைச்சிருக்கான். அதே மாதிரி இந்த வீட்டோட கடவுளே நீங்க தான். அம்மா, அது நீங்க மட்டும்தான். கை தட்டல் என்ன ஜோரா கேட்கணும். நல்ல சத்தமா கை தட்டுங்க. cheer up everybody, come on cheer up, hip hip hooray, hip hip hooray, hip hip hooray. பிரமாத லட்சுமி, என் மனசு சந்தோஷப்படுத்திட்ட. இவங்க என்னோட மாம். அண்ட் எந்த அளவுக்கு இவங்களை நீ புரிஞ்சு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் கூட என்ன புரிஞ்சுக்கல. சொல்ல போனா நாங்க யாருமே புரிஞ்சுக்கல. அண்ட் இந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துப்பாங்க. மாம், மை ஹார்ட் கோஸ் டு யூ. நீங்க இந்த பக்கம் இருந்து லக்ஷ்மியை பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த பக்கம் நின்று லக்ஷ்மி உங்களை பத்தி சொன்ன எல்லாமே, ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரி. ஐ லவ் யூ மாம். லவ் யூ லக்ஷ்மி.